இவங்க இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னது 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது ரசிகர்களுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறது அது அரசியல். அது மக்கள் பணி அப்படிங்கிறது வந்து வேற. அரசியல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தகுதி? வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ், மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள், டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களுடைய புதிய அரசியல். ஆமாம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு புதிய அரசியலை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இதை பற்றி தான் எல்லா அரசியல் தலைவர்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் முடிச்சு பிரேக்கில் வந்து 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது ரசிகர்களுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறது அது அரசியல் கிடையாது. அதே மாதிரி மேடை போட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படி கண்டினியூவாக அடித்து விடுறது அதுவும் அரசியல் கிடையாது. மக்கள் பணி அப்படிங்கிறது வந்து வேற. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. அதாவது அரசியல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தகுதி அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து சரி, கல்வி தகுதி வேண்டாம், ஏன்னா அரசியல் நம்ம யார் வேணாலும் அரசியலுக்குள்ள ஈடுபடணும், மக்கள் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த கல்வி தகுதியை வந்து வச்சுக்கலை. ஆனால் அரசியல் அனுபவ தகுதியாவது வேணும் இல்லையா? அது என்ன கேட்குறேன்னா, ஒரு 5 வருஷம் படித்தா வந்து டாக்டர், ஒரு 4 வருஷம் படித்தா இன்ஜினியர், இப்படி ஒவ்வொரு படிப்புக்குமே வந்து ஒரு தகுதி இருக்குது, அதுக்கான காலக்கெடுகளும் இருக்குது. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது மட்டும் அப்படியே ஷூட்டிங் முடித்து அப்படி வந்த உடனே ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம முதல்வர் நாற்காலிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே வந்து சாபக்கேடு. தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் ஆகிறது வந்து 69 படம் நடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அனுபவம் எதற்கு தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பாருங்கள், இப்போது கலைஞர், அப்புறமா எம்ஜிஆர் சார், அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா, இந்த அவங்களெல்லாம் விட்டுருங்க. அதற்கு அடுத்து பாருங்கள், இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய தற்போதைய சிஎம், இவரை கூட பாருங்கள், இவர் சிஎம்மாக பொறுப்பேற்கிறாரு அப்படின்ன உடனே உண்மையிலே மனசுக்குள்ள ஒரு நிறைவு இருந்துச்சு. ஏன்னா அவரோட அரசியல் செயல்பாடு அதெல்லாம் வந்து மக்கள் நீ பார்த்துட்டு இருக்காங்க, அதை விட்டுருங்க. அரசியல் அனுபவம் சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே மிசா காலத்தில் இருந்து அடக்குமுறைகள் எல்லாத்தையும் தாண்டி நீண்ட அரசியல் பயணம், அதற்கு அப்புறம் தான் வந்து அந்த சிஎம்ங்கிற அந்த சேர், அதனால தான் அது நிறைவாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரு எடப்பாடி அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா எப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து அவருடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 4 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்து, அதுக்கப்புறம் பல கட்சி பொறுப்புகளில் இருந்து, அதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து முதல்வர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தார். அதே மாதிரி தான் திரு ஓபிஎஸ் ஐயா, நீண்ட பயணம், அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த சிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு இது கிடச்சிச்சு. அப்புறம் விஜயகாந்த் சார் எடுத்துக்கிங்கன்னா அவர் ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் வந்தார், அப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் இப்போ முடிய போகுது, லாங் ஸ்டாண்டிங். அதே போல் தான் பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அவரும் வந்து ஆயிடுச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஓரளவுக்காக நம்மளால ஏற்றுக்க முடியுது. ஆனால் இது பாருங்க, அப்படியே 2025 வரைக்கும் அவர் நடிப்பார், 69 படம் முடிப்பார், முடிச்சுட்டு 2026 உடனே சிஎம் கார் வரும், ஏறி அப்படியே உட்காந்துடணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தில் ஒரு சின்ன காமெடி ஒன்று வச்சுருந்தாங்க சார், இந்த காமெடி இல்லை அதுக்கப்புறம் ஹீரோ, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, அதே மாதிரி தான் இதை நினைக்க தோணுது. பொதுவாகவே அரசியல் சிஎம் பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க, அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டே கிடையாது. 8 கோடி பேரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயங்க அது. அதில் போய் ஒரு அனுபவம் இல்லாத, என்ன கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தேர்தல் ஆணையமே இதை நடைமுறைப்படுத்தணும். என்னென்னா அரசியலுக்குள்ளால் வர்றவங்க குறைஞ்சபட்சம் கட்சி ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க எலெக்ஷன்லேயே போட்டியிடணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வைக்கணும். அந்த 10 வருஷமாக அவங்க வந்து மக்கள் பணியில் ஈடுபடட்டும், போராட்டங்களில் ஈடுபடட்டும், மக்களுக்கு தேவைக்காக போராடட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 மூட்டை அரிசியும் கொஞ்சம் நோட்டு புத்தகமும் குடித்தா ஓகே, மக்கள் பணியாற்றியாச்சு, இதுதான் தகுதியாக இருக்குமா?
எனக்கு புரியலை. இதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த சூழ்நிலை. அதாவது நம்ம சிஎம் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு கரண்டில் இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் ஐயா, அவரோட வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 மேலே அவரோட வயசு. மழை சேதம், வெள்ள சேதம் ஏதாவது வந்துச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு கீட்டெல்லாம் போட்டுட்டு அந்த தண்ணியில் ஓரளவுக்கு தண்ணியிலே வந்து நிற்பார். இதையே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவோம். இவர் என்னன்னா பனையூர் பங்களாவுக்குள்ளால அழகாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து டேபிள் சேர் போட்டு மாரி போட்டு அதில் 4 பேருக்கு கொடுக்குறாரு. இதுதான் இவருடைய அரசியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும்னு வச்சுக்கிங்க. இருந்தாலும் மக்களாகிய நாம் வந்து இதையெல்லாம் பார்க்கணும். ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஓட்டு போடக்கூடிய சமயத்தில் ஜஸ்ட் லைக் தட்டாக போய் என் ஜாதிக்காரன், என் மதத்துக்காரன், என் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டுறீங்க. வளர்ச்சிக்கான ஓட்டா நீங்க போடுங்க. வளர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு நிக்கிற கவுன்சிலர் கூட 5000 பேரோட தலைவிதியை அவன் தான் நிர்ணயிப்பான். அதுல கூட கவனமா இருங்க. நீங்க உங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல கூட அவ்வளவு ஒரு கவனம் தேவை. ஏன்னா அவங்க தான் 5 வருஷத்துக்கு உங்களுக்கான தேவைகளை எல்லாம் அவங்க பண்றது அவங்க கையில் தான் இருக்கும். அங்கே தெருவில் மின் விளக்குலேருந்து ரோடு போடுறதுலேருந்து பஞ்சாயத்து கிணறு வெட்டுறதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு தண்ணி வர்றதுலேருந்து உங்கள் ஊர் குளத்தை வந்து தூர்வாடுறதுலேருந்து எல்லாமே அவங்க கையில் இருக்கும். இந்த ஓட்டை போய் ஜஸ்ட் லைட்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆதங்கத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுனால அர்த்தமே இல்லை. மக்களே, டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை பார்த்துருப்பீங்க. இப்போ 2026 உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான தேர்தல் என்னை கேட்டால். தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். உங்களுக்கான தலையெழுத்தை மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினருடைய தலையெழுத்தையும் சேர்த்து அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஏன்னா 5 வருஷம் ஒரு பதவி அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாதுங்க. அந்த 5 வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய 50 வருஷத்துக்கான தேவைகளுக்கானதாக இருக்கும். அதனால் அதை புரிஞ்சு ஓட்டளிங்க. நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேசத்தில் வந்து நம்மளுடைய இந்து உறவுகள் மிக கொடுமையான ஒரு அடக்குமுறைக்குள்ளால் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சமூகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இந்த உலக சமுதாயம் என்ன பண்ணுச்சுங்கிறத வந்து பார்த்தோம். அதேமாரி இப்போ பங்களாதேஷில் வந்து இந்த உலக சமுதாயம் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கண்டிப்பாக நல்லது நடக்கணும். ஏங்க, பங்களாதேஷ் மட்டும் இல்லை, உலகத்தில் வந்து எங்கேயெல்லாம் வந்து சிவிலியன்ஸ் அடக்குமுறைக்குள்ளுக்கும் தாக்கப்படுறாங்களோ அது எல்லாமே தப்புங்க. நீங்கள் வார் அப்படின்னு வரதை நீங்கள் வந்து ஆப்போசிட் இராணுவ வீரர்களுக்குள்ளால் நடக்கிறத பற்றி நோ ப்ராப்ளம். அவங்க என்னென்னா அவங்க அதுக்காகவே தயாரானவங்க. ஒன்றுமே அறியாமல் ஒரு சிவிலியன்ஸு கொல்றதும், அவங்க மேலே பாம்பு போடுறதும், அவங்கள தாக்குறதும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து தடை செய்யப்படணும். பங்களாதேஷில் இந்த உலக சமுதாயம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நல்லது செய்யணும். அவங்களுக்காக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தப்பட்டது பாரதிய ஜனதா சார்பில். மற்றபடி உள்ளவங்கள்லாம் வாயே திறக்கலை, மிகப்பெரிய வருத்தம். ரைட், ஓகே, இந்துக்களுக்குன்னா இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. நீங்கள் தெளிவாகிக்கிங்க. இதை தான் நான் கேட்டுக்குவேன். நன்றி.